ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது போக சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 7. இந்த ஸ்டாஸ் ஏன் தான் இன்னும் வரமாட்டிக்கான ஒன்றும் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹெட் டார்க் ஹீரோ உன்னை பார்த்தா செம கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு ரொம்பவும் தாகமாக இருக்குது அதை கொண்டா அப்படின்னு சொல்லி அந்த கடைசி ஒரே ஒரு பாட்டில் ஆன்டிடோட்டையும் வாங்கி கொடுத்துருதான். என்ன காரியண்டா பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், அதெல்லாம் ஒரு மேஜிக் போர்ஷன் சொல்லி அதை போய் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஓ இதுதான் அந்த பொண்ணா, என்னையும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல ஸ்டெஸ், நான் தான் ஸ்டெஸோட பிரதர், உன்னை ரெசரக்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அண்ணா சொல்கிறான். எல்லாம் மீறி போனேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சி உடைக்கிறான். ஸ்டெஸ் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே தப்பா நினைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவன் கையை அசால்ட்டா நார்மல் ஆக்குறான். ஹே ஃபயோமி, உனக்கு அந்த ஆன்டிடோட்லாம் தேவையில்ல, நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் உனக்கு பிளட் பேங்க் இருப்பேன்னு சொல்லி இந்த குடி அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். எல்லாரும் முன்னாடியுமா அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படுறா. நம்ம ஹீரோவா வாய்க்குள்ள கையை வைக்கவும் இப்போ நம்ம ஹீரோவோட பவர் இன்னும் அதிகமானதுனால அவளுக்கு ரொம்பவும் அதிகமான மேஜிக் பவர் கிடைக்கவோ மயங்கி விழுந்துருதா. ஆனா இப்படியே நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது, எத்தனை நாளைக்கு தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். நான் அவளுக்கு பிளட் பேங்கா இருக்கிறதா அவ திரும்ப உயிரோட வர வரைக்கும் தான் நீ தான் அவளை உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளோட இறந்து போன அந்த ஹியூமன் பாடியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இப்போ ஈஸ்டர்ன் டெரிட்டரிக்கு போறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் பாஸ், அவன் ஆளுங்க அந்த இடத்துல இருக்கவும் நம்ம ஹீரோ ஜாலியா அவங்க கூட பேசிட்டு இருக்கான். இந்த குட்டி பொண்ணு நம்ம டீம்ல சேர வந்திருக்கா அப்படின்னு கேட்கவும், இல்ல அது என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு நினைச்சேன், நான் தான் அவனோட அண்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அண்ணன் சொல்லவோ அவனை பார்க்கவுமே எல்லாரும் பயப்படுறாங்க. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியா படல, உங்க அண்ணனுக்கு உண்மையிலே ரெசரக்ஷன் பண்ண தெரியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பெல் கேட்கறா. எங்க லிசனடானா அந்த பூனைக்குட்டியை கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கா. எங்க அண்ணன் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாலே அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும், உன்கிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட அவர் ஒன்று சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சு பாக்குறா. ஃபுயோமியை ரெசரக்ஷன் பண்றதுக்கு ஸ்டெஸ்ஸுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆனா நீ எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருவேளை ஃபுயோமி உனக்கு வேண்டப்பட்டவளா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். என்ன சொல்றான் அப்படிங்கறது அவளுக்கே புரியல. எங்க அண்ணன் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னா அது கண்டிப்பா அவனுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்காது, அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபுயோமி எந்திரிச்ச உடனே அவகிட்ட அந்த பெல்ல கொடுத்துரு, ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த பெல்ல அவளை 3 தடவை ஆட்ட சொல்லு, நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோ அந்த பெல்ல 3 தடவை ஆட்டி பாக்குறான், அவ அந்த இடத்துக்கு வரல. ஃபுயோமி ஆட்டினாதான் வருவா போல அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோயினோட எலும்பு கூட கொடுத்துட்டு அந்த ஆளுங்க அங்க இருந்து போயிருந்தாங்க. ஃபுயோமியை நான் ரெசரக்ஷன் பண்ணணும்னா எனக்கு அவளோட சாம்பிள் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் சொல்லவோ, என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஃபுயோமி கிட்ட இருந்து சாம்பிள் எடுக்கிறதுக்காக அவங்க அண்ணன் போகுமோ அவ மேல கை வச்ச நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பாலாம் எதுவும் பண்ண போறது இல்ல, அவளோட மேஜிக் பவர் என்ன அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ண அப்படின்னா தான் அவளோட ரெப்ளிகாவா ஒரு பாடியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த கோஸ்ட் அனுப்ப முடியும் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். நம்ம ஹீரோயினும் எந்திக்கவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளை கையை தூக்க சொல்லி நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் தூக்குறான். ஆமா சின்ன பசங்க இதை பார்க்க கூடாது, கண்ண முடிக்கும் அப்படின்னு அந்த பூனை சொல்லுது. அவங்க அண்ணா இன்ஜெக்ட் பண்ணி அந்த சாம்பிள் எடுக்கிறான். ஹே ஃபுயோமி என்ன தப்பா நினைக்காத, எங்க அண்ணன் தான் இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஹே நீ இப்படி சொன்னா அவ என்னதான் தப்பா நினைப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். லிஸிங்க சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அதனால அவ இங்க இருக்கட்டும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் போகவும், என்னோட மேஜிக்கும் சேர்த்து தான் அதுல கலந்துருக்கு, அதை வச்சு தானே நீ ஏதோ பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் அதை தனியா பிரிச்செடுத்து அவளோட மேஜிக்கை மட்டும் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லிட்டு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், சோ கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். எனக்கு என்னமோ பிராஸ் மேல சந்தேகமாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமா நான் ஃபுயோமியோட மேஜிக்கை தனியா பிரிச்செடுத்துருவேன், ஆனா உன்னோட மேஜிக்கை வச்சு நான் வேற ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வெள்ளத்தனமா சிரிக்கிறான். இப்போ லிஸ் வந்து ஒரு பொம்மையை பார்த்துட்டே இருக்கான்னு நம்ம ஹீரோ அந்த பொம்மையை அவளுக்கு வாங்கி கொடுக்குறான். டீமன் வேர்ல்டுல சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி பார்ட் டைமா ஃபுயோமி ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டா. என்னது நீ அவங்களுக்கு ஹியூமன் ஃபுட் சமைச்சு கொடுக்குறியா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. ஹே நான் சமைக்கிற சாப்பாடுனா அவ்வளோ கேவலமா இருக்காது, எங்க வீட்டில் இருக்கும்போது நான் தான் எப்பவும் சமைப்பேன் அப்படின்னு வா சொல்றா. ஓ ஆமா உனக்கு அம்மா கிடையாதுல்ல, இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு அவன் தங்கச்சியும் ஹியூமன் வேர்ல்டு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுக்குறா. சாப்பிடும் போது மாஸ்கை கழட்டிட்டு சாப்பிடு. ஆமா எதுக்காக அலற, ஃபுயோமிக்கு அம்மா இல்லைன்னு சொன்ன உடனே உனக்கும் அம்மா இல்லைங்கிறது ஞாபகம் வந்துருச்சா, நம்ம அம்மா திரும்ப வரமாட்டாங்க, நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவோ, நான் ஒன்னும் அதுக்காக அழல அப்படின்னு சொல்லி அவ சாப்பிட்றா. நம்ம ஹீரோ சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லவோ நம்ம ஹீரோயின் செம எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. நம்ம ஹீரோயினுக்கு அவன் தங்கச்சியை ரொம்பவோ இப்போ பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அண்ணன் பிராஸ் வந்துட்டு, நான் சில ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ நீ ஸ்ட்ரெஸ்ஸை கண்காணிச்சுக்கிட்டே அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோ, நான் சொல்கிற வரைக்கும் நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்ரோபோலிஸ்க்கு வர ஒரு டிக்கெட் அவாட்ட கொடுத்துட்டு நான் சொன்னாதான் இங்கே திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் கூடயே அவனோட தங்கச்சி இருக்கிறா. ஹே லிஸ் உண்மையை சொல்லு, பிராஸ் வந்துட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே இந்த இடத்துல இருக்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அவள் அமைதியாக இருக்கிறா. அப்படின்னா உண்மையும் அதுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அண்ணா ஏதோ ரிசர்ச் பண்ணுறாரு, அது முடிகிற வரைக்கும் நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சமாளிச்சிருந்தா. பிராஸ் கிட்ட இருந்து தான் அவள் பாசம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட ரொம்பவோ பாசமாக நடந்துக்கிட்டான். ஹே அவன் சொல்கிற பேச்செல்லாம் நீ கேட்கவே கேட்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் அப்படி நான் பேச்சை மீறினோம்னா நான் குட் கேர்லாக இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நீ பண்ணு, நீ பேட் கேர்லாக இருந்தால் கூட பரவாயில்ல,
இந்த டீமன் வேர்ல்டுல பேட் கேர்ளா இருந்தா தான் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் அனிமேவை போட்டு விடுறான். லிஸுக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதே அனிமேவை திருப்பி போட அப்படின்னு வா கேட்கறா. வேற புது அனிமே எல்லாம் கூட இருக்கு, அதை வேணா போடுறேன்னு சொல்லவோ இல்ல இதையே திரும்ப போடு அப்படின்னு வா சொல்லி அடம் பிடிச்சு பாக்குறா. நீ தானே சொன்ன ஸ்ட்ரெஸ், அதான் அவ மனசுக்கு பிடிச்சதை பண்றா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ தனியா வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ சும்மா பேச்சுக்கு தான் என்ன ரெசரக்ஷன் பண்றேன்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே நீ அதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ற, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவோ இந்த தேங்க்ஸை நான் ரெசரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லு, அப்புறம் கொடுக்க மறந்துட்டேன், உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்னா இந்த பெல்ல நீ 3 தடவை ஆடினா பெல் அந்த இடத்துக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பெல்ல அவ கையில கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் டெக்கோ ஜாலியா வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி வாரியா நம்ம குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் தங்கச்சியை கூட்டிட்டு போறா. ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல பாத்ரூம் இருக்கிறத பார்த்து அவன் தங்கச்சி ஆச்சரியப்படுதா. ஆமா நீ என் ட்ரெஸ் கழட்டுற அப்படின்னு அவன் தங்கச்சி கேட்கவும், குளிக்க போனா இப்படிதானே குளிப்பாங்கன்னு சொல்லவோ இல்ல நான் தனியா குளிச்சுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயின் கம்பல் பண்ணி அவளை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி விடுறா. நான் உன்னை விரும்பணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி பண்ற, அப்படி பண்ணா நீ என்னையும் அண்ணாவையோ பிரிச்சிடலாம் தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அப்படிலாம் எதுவும் இல்ல, ஸ்டாஸும் சரி அவன் ஃப்ரெண்ட்ஸும் சரி யாருமே அந்த மாதிரி கிடையாது, ஸ்டாஸை சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்தல ஜாலியா ஃபன்னா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டாஸ் ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோவை நல்லவன் சொல்லி வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ யாமடாவை போட்டு கலாச்சிட்டு இருக்கான். இப்போ நஃபோமி வந்துட்டு லிஸ் கூடயே சேம் பெட்ல படுத்துக்கிடுறா. என்னதான் லிஸ் வந்துட்டு நஃபோமியை பிடிக்காத மாதிரி நடிச்சாலுமே அவளுக்கு நஃபோமியா ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நீ இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணதானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஆமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஸ்ட்ரெஸ் நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இல்லையேன்னு சொல்லி நான் ரொம்பவும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லவோ, நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி லிஸ் ஃபீல் பண்ணுறா. உனக்கு ஓகேன்னா சொல்ல, எப்போவும் இதுக்கப்புறம் நான் கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். என்ன யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எழுதி வச்சுட்டு போன மாதிரி ஒரு லெட்டர் அந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். எனக்கு ரொம்ப பசிக்கு, பேசாம நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போனவன் நினைக்கிறான். கண்டிப்பா அவளா ஓடி போகல அப்படின்னு சொல்லி அவன் தங்கச்சியும் நம்ம ஹீரோவோ சொல்றாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, நேற்று நைட்டு எப்பவும் என் கூட இருப்பேன்னு சொன்னா அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்றா. எனக்கு புரியுது, என்னோட பிளட் இல்லாம அவ மறைஞ்சு போயிருவாங்கிறது அவளுக்கே தெரியும், கண்டிப்பா அவ போகல, வேற யாரோ அவளை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிறான். அவளுக்கு தேவைப்படுற டைம் எப்பவுமே நான் அவ கூட இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவும், ஹே ஸ்டெஸ், எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெஸ் எப்பவுமே இப்படி பேச மாட்டான், அவன் மேல தப்பு இருக்குன்னே சொல்ல மாட்டான், நீ வழக்கமா சொல்ற மாதிரியே சொல்லு, இந்த டீமன் வேர்ல்ட் ஃபுல்லா தேடினாலும் அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு எங்களுக்கு ஆர்டர் கொடு அப்படின்னு அந்த போன சொல்லுது. நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா நான் இப்படி சொல்ல மாட்டேன், எப்படியாச்சும் நீங்க அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா இந்த டீமன் வேர்ல்ட்ல ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிண்டல் பண்றா. சரி ஓகேன்னு சொல்லி அவளை தேடி எல்லாரும் போறாங்க. ஃபுயோமி எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லிஸ் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளோட சாம்பிளை எடுக்கும்போது அவ மேல ஒரு ட்ராக்கரை செட் பண்ணி வச்சிருந்தா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு வா சொல்லவோ, சரி அப்படின்னா நீ இப்போ உடனே அக்ரோபோலிஸ் போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவன் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு அவன் தங்கச்சி கேட்கவும், நீ அக்ரோபோலிஸ் போய் அந்த ட்ராக்கிங் டிவைஸ் எங்க இருக்குன்னு பாரு, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அண்ணன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு அவ கேட்கறா. ஃபுயோமி காணுன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவும் டென்ஷன் ஆகி நான் தான் உன்னை மிரட்டி அங்க அனுப்பி வச்சேன்னு கூட நம்ம பிரதர் கிட்ட சொல்லிக்கோ, ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்து நான் கலெக்ட் பண்ணிருக்கிற மாங்கா, வீடியோ கேம்ஸ், அனிமே எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், இதை எனக்கு பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு இது போதும், இந்த பொம்மையை நீ எனக்கு வாங்கி தந்திருக்க, இதுவே எனக்கு போதும், நான் பண்றேன் அப்படின்னு அவ கிளம்புறா. நான் ஒன்னும் இதை உனக்காக பண்ணல, ஃபுயோமிக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த டிக்கெட்டை கிளிக்கவும், அக்ரோபோலிஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு டிராகன் அந்த இடத்துக்கு வருது. ஃபுயோமியை கண்டுபிடிக்கல, உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. பாஸ், வித்தியாசமான ஒரு புது ஆள் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிருக்கான், அவனோட உருவம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாமடாவோட ஷேப் ஷிஃப்டர் பவரை யூஸ் பண்ணி அவனே மாதிரியே மாறி அவனை போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு இவன் தான் சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவனோட ஹேர் ஸ்டைலை பார்க்கும்போது இவன் ஏதோ ஒரு மியூசிக் பேண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது, இவனை சீக்கிரம் தேடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். அவளை எப்படியாச்சும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கண்டிப்பா அவங்க அண்ணன் கடத்தல அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அப்ப வேற யார் நம்ம ஹீரோயினை எந்த காரணத்துக்காக கடத்தணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோயினோட மேஜிக் பவர்ல நம்ம ஹீரோவோட பிளட் கலந்துருக்கிறதுனால நம்ம ஹீரோவோட மேஜிக் பவருக்குள்ள சாம்பிளையும் அவங்க அண்ணன் எடுத்துட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோவோட மேஜிக் சாம்பிளை வச்சு அவங்க அண்ணன் என்ன பண்ண போறான், நம்ம ஹீரோவோட அண்ணன் நல்லவனா இல்ல வில்லனா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.